नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடிய தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீலே கடவர்க்கு வேங்கடவர்க்கு வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. अस्मद्गुरुभ्यो नमः. अस्मत्परमगुरुभ्यो नमः. अस्मत्सर्वगुरुभ्यो नमः. परमपूज्य श्री श्री यदुगिरिय यतिराज नारायण रामानुजजीयर स्वामिகள் திருவடிகளுக்கு நமः. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தாளை நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்னை மாற்றம் நான் கடவா வண்ணமே நல். நாயகனாய் நின்ற நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண கோயில்
காப்பானே கொடை தோணும் தோரண வாயில் காப்பானே வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்தீரவாய் வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்தீரவாய் ஆய சிறுமியரோமுக அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலேவாய் நேர்தான் மாயன் மணிவண்ணன் நென்னலேவாய் நேர்தான் தூயோமாய் வந்தோம் துயிலட பாடுவான் தூயோமாய் வந்தோம் துயிலட பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாத்தாதே அம்மா நீனேயவா நிலை கதவம் நீ கேளோரெம்பாவாய் நிலை கதவம் நீக்கு ஏலோரெம்பாவாய் நாயகனாய் நின்ற ஸ்ரீபதியான பரமன் தன்னுடைய பாரதந்திரியத்துக்கு பரமபதத்திலே அதை அனுபவிக்கிறதுக்கு அவகாசம் இல்லை என்று ஆயர்பாடியிலே அவதரித்து ஆடி பாடி சந்தோஷமாக இருந்து லீலை பண்ணிட்டு இருக்கான். கண்ணனுடைய இந்த சமத்காரம் எல்லாம் நடக்கிறது துவாபர யுகத்தில. இப்போ கள்ளர் நிறையவே ஆயிட்டா. அதுக்குதான் நந்த மகாராஜா 3 டயர் செக்யூரிட்டி போட்டு கண்ணனை ஜாகிரதையா பார்த்துட்டு இருக்கான். அந்த திருடாளுடைய பெரிய லிஸ்ட் தான் நமக்கே தெரியுமே. நிறைய பேர் திருடா. அவ யார் என்றா முஷ்டிகாசூர சாணூர மல்ல மல்ல விசாரத் குவலயா பீಠ முஷ்டிகாசூர சாணூர மல்ல மல்ல விசாரத குவலயா பீಠ மர்தன களிಂಗ நர்த்தன கோகுல ரக்ஷண சகல சுலக்ஷண தேவா மர்தன களிಂಗ நர்த்தன கோகுல ரக்ஷண சகல சுலக்ஷண தேவா ಶಿಷ್ಟ ಜನಪಾಲ ಸಂಕಲ್ಪ ಕಲ್ಪ ಕಲ್ಪ ಶತಕೋಟಿ ಅಸಮ ಪರಾಭವ ಶಿಷ್ಟ ಜನಪಾಲ ಸಂಕಲ್ಪ ಕಲ್ಪ ಕಲ್ಪ ಶತಕೋಟಿ ಅಸಮ ಪರಾಭವ ಧೀನ ಮುನಿ ಜನ ವಿಹಾರ ಮದನ ಸುಕುಮಾರ ದೈತ್ಯ ಸಂಹಾರ ದೇವ ಧೀರ ಮುನಿ ಜನ ವಿಹಾರ ಮದನ ಸುಕುಮಾರ ದೈತ್ಯ ಸಂಹಾರ ದೇವ ಮಧುರ ಮಧುರಾತಿಸಾಯಸ ಸಾಹಸ ವ್ರಜ ಯುವತಿ ಜನಮಾನಸ ಪೂಜಿತ ಮಧುರ ಮಧುರ ರತಿಸಾಯಸ ಸಾಹಸ ವ್ರಜ ಯುವತಿ ಜನಮಾನಸ ಪೂಜಿತ ಸ್ವಾಗತಂ ಕೃಷ್ಣ ಶರಣಾಗತಂ ಕೃಷ್ಣ ಮಥುರಾಪುರಿ ಸದನ ಮೃದುವದನ ಮಧು ಸೂದನ ಇಹ ಸ್ವಾಗತಂ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ. இந்த மாதிரியான கிருஷ்ண யாருன்னுட்டு ஆண்டாளுக்கு நன்னாவே தெரியும். இப்போ பாடின மாதிரி அதான் இந்த 16வது பாசுரத்திலே கண்ணனை எழுப்ப வந்திருக்கா ஆண்டாள். 6லிருந்து 15வது பாசுரங்களிலே 10 இந்திரியங்களை கோபிகள் மூலமாக எழுப்பின ஆண்டாள் இப்போ மனசு அதை எழுப்ப வந்திருக்கா. அதாவது நாம ஜீவாத்மாக்குள்ளே தானே பரமாத்மா இருக்கிறா, அவனை எழுப்பணும். அதை எப்படி நமக்குள்ளே அவன் இருக்கிறான்,
எப்படி என்றத நாம கேட்டா, தாய் கர்ப்பத்திலே ஒரு ஜீவாத்மா வளர்ந்திருக்கப்பட்டு பல விதமான ஆச்சாரம் சாஸ்திரம் எல்லாம் ஏற்படுத்தி நான் உன் கூடவே இருக்கேன் என்று அஷ்யூரன்ஸ் பத்திரமா நம்மள காப்பாத்திட்டு இருக்கான் பெருமாள். பிறந்ததோ ஆத்மாவாகி நமக்குள்ளேயே இருந்து லீலைகள் எல்லாம் ஏற்படுத்துறான். பரமபதத்துக்கு 7 நேரம் வந்ததோ நம்மள அவனுக்குள்ளேயே சேர்த்துன்னு விடுறான். இப்போ நம்ம ஆத்துல பண்டிகை, தேரு, திருநாள் இந்த மாதிரி எல்லாம் நல்ல நாள்கள்ல பலவிதமான பக்ஷ்ய போஜனம் எல்லாம் பக்ஷணங்களை எல்லாம் தயாரித்து நிவேதனம் பண்ணறதுக்கு பெருமாள் வீடு சின்னதா இருக்கே அப்படின்னு நினைச்சா, தொட்டிலோடு கண்ணனையே மடப்பள்ளிக்குள்ள அழைச்சிட்டு வந்து நைவேத்தியம் காட்டினாலும் அது அவனுடைய பிரசாதமே இல்லையா? இவ்வளோ சுலபமும் சௌகரியமாகவும் கிடைக்கிற பொருளை நந்த மகாராஜா தன்னை அரமனையிலே பூட்டி வச்சிருக்கான். அதுக்காக தான் ஆண்டாள் 5 லட்சம் சிறுமியரோடு கூடி வெடிக்கார்த்தால 4:30 மணிக்கு மார்கழி மாச பனியில நந்தன் இல்லத்துக்கு வெளியில வந்து நின்னுட்டு இருக்கா. ஆயர்பாடி சுபிக்ஷமான ஊரு, கிட்டத்தட்ட எல்லார் வீடும் ஒரே மாதிரியா நன்னா இருக்கும். பின்ன இது வெளியூர்லிருந்து வரவாளுக்கு நந்த மகாராஜா அரமனை எப்படி தெரியும்? அதுக்குதான் கொடி ஏத்திருக்கா அவ வீடு மேல. ஆனா நிஜமான காரணம் இது இல்ல. நந்தகோபன் ரொம்ப உதார மனசுள்ளவன். ஆயர்பாடிக்கு யார் வந்தாலும் இவா வீட்டுலதான் ததியாராதனை. என்ன சாப்பாடா அப்படின்னு கேட்டா இல்ல. ததியாராதனை என்றால் பாகவத்தாள், அதாவது பகவான்ல பக்தி ஆசக்தி உள்ளவரே உபச்சரிப்பது என்று. நந்தன் வீட்டுல இருக்கிற கண்ணனே பெருமாள் என்று எல்லாருக்கும் தெரியுமா? அதான் வராளா அப்படின்னு நினைச்சா, இதேதான் இவனுடைய மகிமை லீலை எல்லாம். தான் இருக்கிற இடத்துக்கே பக்தாள எப்படி வர வைக்கிறதுன்ற சமத்காரம் கூட கண்ணனுக்கு தெரியும் இல்லையா? சரி, நந்தன் அரமனை முதல் டயர் செக்யூரிட்டி வீட்டுக்கு காம்பவுண்ட் வெளியில அதுக்குன்னு 2 பேர் நின்னிருக்கா. அவரை முதல் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா ஆண்டாள். இதென்ன பெருமாள் பார்க்கறதுக்கு இவாளை என்ன பிரார்த்தனை பண்றது அப்படின்னு நாம நினைச்சா, இதுதான் நம்ம சம்பிரதாயத்துல தெளிவா சொல்லிருக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு முக்கோட்டி துவாதசி ராபத்து ஆரம்பிக்கிற நாள். அப்புறமா ஆங்கில கேலண்டர் படி இந்த வருஷத்தினுடைய கடைசி நாள் கூட. ஸ்ரீரங்கத்தில பெரிய பெருமாள் கோயிலுக்கு சத்தியான செவர்கட்டி திரு அத்தியனோத்சவத்தை முதலாக ஆரம்பித்தவர் திருமங்கை ஆழ்வார். பக்தாள் எல்லாம் அங்க சேர்ந்து திருவாய்மொழி சேவிக்கிறதுக்கு ஏற்படுத்தினார். இப்போ நம்முடைய ஜீயர் சுவாமிகள் எல்லாரும் அங்கேயே, அதாவது ஸ்ரீரங்கத்திலேயே போய் இந்த சேவை சாதிக்கிறதுக்கு அனுகூலம் இல்லை, அனானுகூலங்கள் ஜாஸ்தி, வேலையில இந்த டைம் கிடைக்காது, லீவ் கிடைக்காது என்றதுக்காக, அப்புறமா இங்கிருந்து நிறைய போய் பேரங்க தங்கி சேவிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுன்றதுக்காக இங்கே நம்ம ஸ்ரீமட்டத்திலேயே இராபத்து உற்சவம் இன்னிலிருந்து ஏற்படுத்தியிருக்கார். விசேஷமாக பெண்கள்மார் நம்ம ஆண்டாள் கோஷ்டிகள் எல்லாம் அவளுடைய ஸ்ரீசுக்தியை கோதோபனிஷத் என்ற இந்த 30 பாசுரங்களை அன்பா பக்தியா ஆடி பாடி சேவிக்கணும் என்று அவகாசம் பெற்றிருக்கார். இந்த மாதிரி நமக்கு விசேஷமான அபிமானம் வச்சு நம்மளை காப்பாத்திட்டு இருக்கார். அவருக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரங்கள். பக்தியை ஒரு ஜீவாத்மாக்குள்ள ஏற்படுறது பகவான். யாருக்கு திரு உள்ளத்தில அவனை சதா தியானம் பண்ணும் அப்படின்ற ஒரு ஆர்வமோ ஆதுரமோ இருக்கோ, அவ எல்லாரும் நாயகி பாவம் பெற்று உலக நாயகனான ஸ்ரீமன் நாராயணனை விரும்பலாம். இதுதானே ஆழ்வார்களுடைய தத்துவம் கூட. ஆனா இதுக்கு
ஒரு சரியான வழியை பெற்று நாம சஞ்சாரம் பண்ணோம். இல்லைன்றா திருமலைக்கு போற பதிலா காடு மலைக்கு போய் சேர்ந்துடுவோம். இந்த மாதிரி நம்ம ஆச்சாரியன் திருவடி பெற்றது எவ்வளவு முக்கியம் என்று ஆண்டாள் இந்த பாசுரத்திலே தெரியப்படுத்துறா. சரி, முதல் டயர் செக்யூரிட்டி ஏன் நின்னிருக்கான்றத நாம பார்த்தா அந்த கொடியை காப்பாத்துதா. ஏன்னா வைரிகள் ஆக்கிரமணம் பண்ணா முதல் உடைக்கிறது அந்த கொடியை. அதுக்குதான் நந்தன் 2 பேர் காவலக்காரரை இந்த மாதிரி ஏற்படுத்தியிருக்கிறான். அவன் உள்ளே போகிறதுக்கு உத்தரவு கொடுத்த உடனே ஆண்டாள் இப்போ 2வது பிராகாரத்துக்கிட்ட வந்தா. அங்க ஒரு கதவு, அதற்கு கட்டின தோரணம் தங்கத்திலே பண்ணிருந்தது. தோமாலை 2 பக்கமும் பெரிய முத்து ரத்னங்கள் அந்த மாதிரியான ஒரு மணிகளால வெள்ளி நூல்ல கோத்திருக்கப்பட்டிருக்கு. இப்போ அங்க 2 பேர் காவல்காரா இருக்கா இல்லையா, அவ இந்த தோரணத்தை ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஒரு தோரணத்தை தோமாலைய காப்பாத்திருக்க நின்னிருக்காளா அப்படின்னு பார்த்தா பூத்தனி எந்த மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு கிருஷ்ணனை திருட வந்திருந்தா அந்த மாதிரி பெண்கள் நிறைய அலங்காரம் பண்ணிட்டு திருப்பியும் வந்து கிருஷ்ணனுக்கு தொந்தரவு பண்றதால அங்க 2 பேர் ரக்ஷகாலா நியமிச்சப்பட்டிருக்கா நந்தனால. ஆனா ஆண்டாள் இந்த கதவை திறக்க வரலையே. நம்ம மனசுல அணுரணுரியம் என்று வாசம் பட்டுட்டு இருக்கிற நமக்குள்ளே இருக்கிற கண்ணன்தானே அவனைதானே எழுப்ப வந்திருக்கா. இப்போ இவ 2 பேர்கிட்ட எல்லாம் பேசி அவளை கன்வின்ஸ் பண்ணிட்டு உள்ள வரா ஆண்டாள். 3வது பிராகாரம், இங்க 2 பேர் ரக்ஷகாள் இருக்கா. இவ எதுக்காக நின்று இருக்கா பாக்கலாமா. அரமனைகளில சாதாரணமா நாம கவனம் வச்சு பார்த்தா 3 பேசேஜ் மாதிரி வழி இருக்கும். நடுவுல ஒரு மித்தம், அதுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் 2 பாத்வே. ஒரு வழியில, அதாவது இடது பக்கம் யூசுவலி ராஜா மந்திரிகள் அதாவது புருஷால் எல்லாம் நடந்தா, இன்னொரு வழியில அரமனை பொம்மநாட்டிகள் தாசிகள் எல்லாம் போகணும். இத பைபாஸ் பண்ணி போனா என்ன ஆகும்? அதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாமா. ஒரு திவ்ய தேசத்துக்கு நாம யாத்திரை போகணும். ஒரு 500 கிலோமீட்டர் தூரம் நம்ம ஊர்ல இருந்து 2 நாள் தான் டைம் இருக்கு, லீவ் இல்ல. சரி, பைபாஸ் வழியா போனா ஒரு 50 கிலோமீட்டர் குறைஞ்சுடுமே என்றதுக்காக சில ஊர்களை எல்லாம் ஸ்கிப் பண்ணி அந்த ஹைவேல வேகமா போனா என்ன ஆறுது? அதால எவ்வளவு பெரிய நஷ்டம் தெரியுமா? அந்த ஊர் வழியா கிடைக்கிற அபிமான ஸ்தலங்கள் எல்லாம் தரிசிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுடும். அதுக்காக தான் நமக்கு சரியான வழியில எல்லா மூர்த்திகளுடைய தர்ஷனம் கிடைக்கணும்னா நம்ம ஆச்சாரியனை போய் முதல்ல சேவிச்சு யாத்திரை பத்திரி சொன்னா அவ நமக்கு இந்த க்ஷேத்திரம் எல்லாம் போய் சேவி, இங்க தங்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன், அவ வீட்டுல பிரசாதம் சாப்பிடு, இப்படி எல்லா மார்க்கதர்சனம் கொடுத்து எந்த காரியத்துல தொடங்கறதா இருந்தாலும் இத மாதிரி நம்ம ஆச்சாரியனுடைய உத்தரவு வாங்கிட்டு போனா அதுதான் நம்மளுடைய சம்பிரதாயம். அததான் இந்த 3 ரக்ஷகா கிட்ட பேசி உள்ளே வந்து அத மூலமா ஆண்டாள் நமக்கு காட்டு கொடுத்துட்டு இருக்கா. இப்போ நந்த மகாராஜன் திருமாளிகைக்கு வந்த ஆண்டாள் பாருங்க, இவ்வளோ நேரமும் அரமனைக்காக இல்லம் என்று பெயர்பட்ட
இந்த இடம் இப்போ கண்ணனுடைய வாசஸ்தானம் ஆகியதால திருமாளிகை என்று நாம சொல்லிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம அவதார விசேஷங்களில பெருமாளுக்கு சக்கரவர்த்தி திருமகன், நந்தகுமாரன், இந்த மாதிரி அவனுடைய லீலா விசேஷங்கள், அவனுடைய அர்ச்சாவதாரத்துல தோப்பனாருடைய பேர் வச்சு அதுக்கு அன்வயமான நாமதேயங்கள்ல வச்சுதான் அத வச்சு கூப்பிடுறதுதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. அததான் நாம இந்த பாட்டுல கூட சேவிக்கலாம். दशरथात्मज वीर दशकण्ठ संहार पशुपतीश्वर मित्र पावन चरित्र दशरथात्मज वीर दशकण्ठ संहार पशुपतीश्वर मित्र पावन चरित्र कुसुम बाण स्वरूप कुशल कीर्ति कलाप कुसुम बाण स्वरूप कुशल कीर्ति कलाप असम साहस शिक्षा अंबुज दलाक्ष असम साहस शिक्षा अंबुज दलाक्ष जय 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 जानकी कांत जय साधु जन विनुत जयतु महिमानंत जय भाग्यवंत जय 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 இப்படி பெருமாள் காட்டி கொடுத்த இந்த வழியைதான் ஆண்டாள் கூட அனுசரிச்சு நந்தகோபனுடைய கோயில் நாயகனாய் நின்ற காப்பானே அப்படின்னு அந்த துவாரபாலக்கால சொல்லிட்டு இருக்கா. எப்போ ராத்திரி எல்லாரும் தூங்கிட்டாலோ இந்த திருமாளிகையுள்ள இருக்கிற உசக்தியான பொருள் கண்ணன் அவனை க்ஷேமமா காப்பாத்திட்டு இருக்கிறாளே இந்த ரக்ஷகா துவாரபாலக்கா, இவாளுக்கு எப்படி நாம மரியாதை கொடுக்கறது என்றா அவ பர்மிஷன் கேட்டு உள்ளே வரோம் பாருங்க, அதே சரியாத வழி அப்படின்னு ஆண்டாள் இவ்வளவு போதும் காட்டி கொடுத்த. சரி, இப்பதான் உள்ள வந்தாச்சே, ஓடி போய் கண்ணனை எழுப்பிடலா. இந்த சின்ன வயசுல அப்படி ஓடி போய் விளையாட்டு சாமான்களை எல்லாம் எடுத்துக்கிறது தானே குழந்தைகளுடைய ஒரு வழி அப்படின்னு, அதுதானே வாஸ்தவம் அப்படின்றா. அதான் அந்த துவாரபாலகன் கேக்குறா, இன்னும் பொழுதே விடிக்கல, ஏன் நீங்க எல்லாம் இவ்வளவு இருட்டுல வந்திருக்கீங்கோ? இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் ஆனதுக்கு அப்புறம் வரலாமே அப்படின்னு கேட்டா, ஆண்டாள் யாரு? பெரியாழ்வார் திருமகளாச்சே, கம்பீரமா தானே இருப்பா. ரெண்டாவது பாசுரத்திலேயே சொல்லிட்டா, செய்யாதன செய்யோம் அப்படின்னு. நம்மாழ்வார் சொன்ன மாதிரி வேதம் வல்லர்களை கொண்டு விண்ணோர் பெருமாள் திருப்பாதம் பணிந்து. ஆண்டாள் எப்படிப்பட்டவோன்றத நமக்கு கோதா சதுஸ்லோகில அனந்தாழ்வான் சொல்வார். மாதா चेत् तुलसी पिता यदि तव विष्णु चित्तो महान् माता चेत् तुलसी पिता यदि तव विष्णु चित्तो महान्
भ्राता चेत्यतिशेखरः प्रियतमः श्रीरङ्गधामा यदि भ्राता चेत्यतिशेखरः प्रियतमः श्रीरङ्गधामा यदि ज्ञातारः तनयः त्वदुक्तिसरसस्तनयेन संवर्धितः ज्ञातारः तनयः त्वदुक्तिसरसस्तनयेन संवर्धितः गोदादेवी कथं त्वम् अन्यसुलभा साधारणा श्रीरसी गोदादेवी कथं त्वम् अन्यसुलभा சாதாரணா ஸ்ரீரசி. இப்படிப்பட்ட ஆண்டாள் அவனுக்கு சொல்றா, பாத்தியா, அதுக்குதான் நம்மள சீக்கிரமா கண்ணனை பாக்கறதுக்கு அனுமதிச்சுடு. நான் ஒன்னும் பூத்தனி மாதிரி தனியா வந்தில்லையே, 5 லட்சம் பேர் வந்திருக்கோம், என்ன பயம் உனக்கு, என்ன பயம் உனக்கு அப்படின்னு கேக்குறா. அப்போ துவாரபாலகன் திருப்பியும் கேக்குறா, ஏன் வந்திருக்கீங்க? ஆண்டாள் சொல்றா, நேத்து இந்த மாயன்தான் சொன்னா, இந்த நேரத்துக்கு நீங்க எல்லாம் வாங்கோ, நான் உங்களுக்கு ஒரு வாத்தியம் தரேன், இந்த பாமாலை விரதத்துக்கு அதுல இருக்கிற பாட்டை எல்லாம் பாடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னா, அதான் வந்தோம். என்ன கிருஷ்ணனுக்கு பாட்டுன்னு அவ்வளவு பிடிக்குமான்றா, இந்த பாட்டுல நாம கேட்கலாமா? ಝಂ ತಟತ ಕಧಿಮಿತ ದಿಗಿಣೊತೋಂ ಎಂದು ಝಂಪೆ ತಾಳದಿ ತುಂಬುರು ನೊಪ್ಪಿಸೆ. ಝಂ ತಟತ ಕಧಿಮಿತ ದಿಗಿಣತೋಂ ಎಂದು ಝಂಪೆ ತಾಳದಿ ತುಂಬುರು ನೊಪ್ಪಿಸೆ. ದಾಮ ಪಾಪ ದಸರಿ ಎಂಬೋ ಧ್ವನಿಯಿಂದ ನಾರದ ತುಂಬುರು ಗಾನವ ಮಾಡಲು, ನಂದಿಯು ಮದ್ದಳೆ ಚಂದದಿ ಹಾಡಲು ಆಡಿದನೋ ರಂಗ. ಅದ್ಭುತದಿಂದಲಿ ಕಾಳಿಂಗನ ಫಣಿಯಲ್ಲಿ ಆಡಿದನೋ ರಂಗ. இப்படி கண்ணன் நமக்கு சொன்னா, வந்து வாங்கிக்கோங்க அந்த வாத்தியத்தைன்னுட்டு, அதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன ஆண்டாள். கண்ணன் கொடுத்த வார்த்தை தவற மாட்டான். அது வெண்ணெய் திருடுறது ஆனாலும் சரி, பக்தார்த்திகளை ரட்சிக்கிறதாவது சரி. இப்போ துவாரபாலகன் கேக்குறா, நீங்க அந்நிய பிரயோஜனார்த்திகள் இல்லை என்று எப்படி நான் நம்புறது? இப்போ ஆண்டாள் கொஞ்சம் அத்தாரிட்டேட்டிவா அந்த வாய்ஸ்ல சொல்றா, அவன்தான் நம்மள பார்க்க வந்திருக்கணும், ஆனா நம்மள வந்திருக்கோம். ஆனாலும் நீ இப்படி பண்றியே, உனக்கு இன்னும் தெரியலையா? நாம எல்லாம் அவனுக்கு சுப்பிரபாத்தம் தான் பாட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ற. அந்த சுப்பிரபாத்தம் எப்படிப்பட்டதுன்னா, யமுனா தீராவார வருணாலய கம்பீர நாராயண ಘನ ನೀರದ ಸಂಕಾಶ ಕೃತಿ ಕಲಿ ಕಲ್ಮಶ ನಾಶನ ನಾರಾಯಣ ಕರುಣಾಪಾರಾವಾರ ವರುಣಾಲಯ ಗಂಭೀರ ನಾರಾಯಣ ಘನ ನೀರದ ಸಂಕಾಶ ಕೃತಿ ಕಲಿ ಕಲ್ಮಶ ನಾಶನ ನಾರಾಯಣ ಮಂಜುಲ ಗುಂಜಾಭೂಷ ಮಾಯಾ ಮಾನುಷ ವೇಷ ನಾರಾಯಣ
ರಾಧಾಧರ ಮಧುರಸಿಕ ರಜನೀಕರ ಕುಲತಿಲಕ ನಾರಾಯಣ 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 ಜಯ ಗೋವಿಂದ ಹರೇ ಜಯ ಗೋವಿಂದ ಹರೇ ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ ಜಯ ಗೋಪಾಲ ಹರೇ ಗೋಪಾಲ ಹರೇ ಗೋಪಾಲ ಹರೇ கோபால ஹரே. இவ்வளோ எல்லாம் பாடினா துவாரபாலகனுக்கு கதவு திறக்காம இருக்க முடியுமா? சரி சிரிச்சுண்டு அவளை உள்ள அனுப்புறான். அப்பவும் ஆண்டாள் அவனுக்கு சொல்றா, பாத்தியா உனக்குள்ள கண்ணனை பத்தி எவ்வளவு அக்கறை இருக்கு, அவனை எவ்வளவு ஒசத்தியா ரட்சணம் பண்ணிட்டு இருக்கே. இப்போ கண்ணன் தூங்கிட்டு இருக்கான், இந்த உள்வாச கதவு இன்னும் கனமாதான் தாப்பாள் போட்டிருக்கு, நம்ம எல்லாம் சின்ன பொண்ணுங்க இல்லையா, வா இதையும் கொஞ்சம் நமக்காக திறந்து விடு அப்படின்னு ஆண்டாள் மங்களாசாசனம் பண்றா. இந்த பாசுரம் ஆச்சாரிய பக்தி நிஷ்டையை ஒசத்தியா காட்டு கொடுக்கறதா இருக்கு. ஆளவந்தார் தம்முடைய ஆச்சாரியரான நாதமுனிகளை பெற்றுதான் ரங்கநாதனை அனுபவிச்சார். இங்கே இந்த துவாரபாலகால் எல்லாம் ஆச்சாரிய ஸ்தானத்துல நின்று கோபிகளுக்கு ஒசத்தியான பொன்மணி கண்ணனை படைவதுக்கு நிச்சயம் வேணும். அதே மாதிரி ஆச்சாரியர் எம்பெருமானார் நம்ம மனசுல இருக்கிற இரட்டை கழித்து தம்முடைய உபதேசங்களிலே அதையெல்லாம் எழுதி அநேக குரு பரம்பரை மூலமா தெரிவிப்படுத்தினார். கதவை தற்கது என்றது நம்ம மனசு புத்தியை திறந்து பெருமாளை அடைப்பது என்றுதான் இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம். ஆண்டாள் திருவடிகளே சரணம், பகவத் ராமானுஜர் திருவடிகளே சரணம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.